நம்மளுடைய ஜூவானும் நன்றின்னு சொல்லியிருப்பான். உடனே நம்ம லிசியும் வைக்கப்பட்டுக்கிட்டே யூ ஆர் வெல்கம் சொல்லியிருப்பாங்க. நீ வந்து தேங்க்யூன்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிக்கிறாங்க. நான் இந்த வார்த்தைய இதற்கு முன்னாடி என்னோட பேரண்ட்ஸ் ஈவன் சிப்ளிங்ஸ் கிட்ட கூட கேட்டது கிடையாது. அதே போல நான் இவனுக்கு அப்படி என்னதான் பண்ணேன், ஜஸ்ட் ஒரு வாட்டர் பாட்டில் தானே கொண்டு வந்து கொடுத்தேன், வேற எதுவும் பெருசா பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து யோசிக்கிறாங்க. இந்த பர்சன் கூட இருக்கும் பொழுது நான் வந்து புது புது விஷயத்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். ஈவன் எங்களுடைய லிப்ஸ் கூட ஃபர்ஸ்ட் டைம் வந்து டச் ஆச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெக்கப்படுறாங்க. எனக்கு வந்து இன்க்ரெடிபிளி ரொம்பவே வெக்கமா இருக்குது. ஏன்னா வந்து என்னால ஹெல்ப் பண்ண முடியல, ஆனா நான் ஆர்வமா தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் பாக்குறாங்க. இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம். ஆனா அவனுக்கு இப்படி அவன் வேற ஏதாவது விமன் கூட இவ்வாறு லிப்ஸ் வந்து டச் ஆகியிருக்கா, அதாவது கிஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து யோசிக்கிறாங்க. நான் வந்து வியக்கிறேன். எதற்காகனா அவன் வந்து இத மத்த விமன் கிட்ட செய்திருந்தாங்கன்னா அவங்களும் இவ்வாறு தான் ஏதாவது உணர்ந்திருப்பாங்களா, சரி ஏதாவது காரணத்துக்காக என்னுடைய இதயம்ன்றது வலிக்குதுன்னு சொல்லிட்டு லிசியை வந்து அப்படியே ரொம்பவே வந்து ஸ்ட்ரேஞ்சா ஆக்ட் பண்றாங்க. இது வந்து விசித்திரமா இருக்குது. ஏன்னா என்னுடைய இதயம்ன்றது பதற்றம் ஆகுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் வந்து அழுவலான்னு கூட யோசிக்க செய்யறேன்னு சொல்லிட்டு பார்க்கிறாங்க. நம்மளோட ஹீரோ வந்து அந்த உல்ஃபினுடைய மீட்டை வந்து அப்படியே செதுக்கிட்டு அந்த பக்கெட்குள்ள போடுறான். அவங்களும் யோசிக்கிறாங்க, இது வந்து ரியலி ஸ்ட்ரேஞ்சா இருக்குது. ஏன்னா இவ்வாறு கைண்ட் ஆஃப் திங்ஸை வந்து விமன்ஸ் தான் வந்து யூஸ்வலா செய்வாங்க. ஆனா இந்த மேன் வந்து ஏன் நேச்சுரலி இதனா அவன் செய்யற மாதிரி வேலை நினைச்சுன்னு செய்யறான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பெருமைப்படுறாங்க. ஸோ ஹீரோவையும் அவங்க தடுக்க செய்யறாங்க. ஓ நோ நோன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பார்க்கறாங்க ஹீரோவை. என்கிட்ட இப்படி பண்ண சொல்லாதான்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறாங்க. ஹீரோ வந்து ஃபோர் ஹெட்ல ஜென்டலா வந்து கிஸ் பண்றான். ஸோ அப்ப நம்மளுடைய லிசி வந்து யூ இடியட், நீ வந்து ஏன் கண்ணை மூடன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து திட்டிக்கிறாங்க மனசுக்குள்ள. நான் வந்து எப்பொழுதும் வந்து லிப்ஸ்ல தான் கிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து அவங்களே வந்து எம்பரஸ் ஆகுறாங்க. அப்போ ஹீரோ வந்து அவங்களோட ஃபீலிங்ஸை உணர்ந்து கிட்ட வரான். இந்த முறை இவன் கிட்ட வரான். நான் வந்து கட்டாயமா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்னோட கண்களை மூட மாட்டேன்னு நினைக்கும் போது ஹீரோ வந்து அகைன் வந்து லிப்ல கிஸ் பண்ணும் போது அவங்களும் வந்து வெட்கப்படுறாங்க. ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்க்கும்போது டோரத்தின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்கிறான். ஸோ நாங்க வந்து முத்தம் கொடுத்தத டோரத்தி பாத்துறான்னு சொல்லிட்டு லிசி வந்து பதற்றமாகறாங்க. எனக்கு வந்து வெக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு வேக வேகமா வந்து லிசியும் அந்த இடத்த விட்டு ஓட செய்யறாங்க. இவங்க ஃபேமிலியா வந்து நடந்து வராங்க. ஹீரோ தான் வந்து அந்த மீட் இருக்கிற பக்கெட்டையும் கேரி பண்ணிட்டு வரான். தேங்க்யூ அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய டோரத்தையும் வந்து சோகமாகறாங்க. ஆஹ் என்ன தப்பாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் பாக்குறான். ஓ நான் வந்து இவளுடைய பேரை சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்பதான் உணர்ந்து உன்னுடைய உதவிக்கு நன்றி டோரத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது டோரத்தியை பார்க்கணும் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. ஸோ டோரத்தினா யாருன்னு நீங்க மறந்துட்டீங்கன்னா அகைன் ரீகால் பண்றேன். ஸோ அந்த குட்டி பொண்ணுக்கு நேம் இருந்திருக்காது. ஸோ ஹீரோ தான் வந்து டோரத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசர்ட் ஆஃப் ஓஸ்லோட ப்ரோடகனிஸ்டோட நேம் வந்து வைத்திருப்பான். ஸோ லிசியும் வந்து அந்த ஒல்ஃபினுடைய பர்ரை வந்து அப்படியே தடவி கொடுக்குறாங்க. இந்த ஸ்மெல்ன்றது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குது. அதற்காக தான் இவ வந்து வீட்டுக்குள்ள இதை வந்து உலர வைக்கிறாரான்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்கிறான். அந்த ஒல்ஃபினுடைய ஸ்கின்ன்றது ரொம்பவே ப்ரிஷியஸ் ஆனது. அதே போல வந்து லிசிக்கு இது ஒரு வேல்யூபிளான ஐட்டமும் கூட சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்கிறான். அப்ப நம்மளுடைய டோரத்தி பொண்ணும் அந்த உல்ஃப் ஸ்கின்னுடைய அதனுடைய ஃபேஸ் பகுதியை வந்து ஹாப்பியா தொட்டு பாக்குறாங்க. ஸோ ரெண்டு பேரும் வந்து ரொம்பவே வந்து என்ஜாய் பண்றாங்க. இதை பார்க்கும்போது இவங்க வந்து ஃபன்னை வந்து ஃபீல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கொஞ்சம் ஹாப்பி ஆகுறான். ஸோ அவங்களோட கேபினை வந்து நெக்ஸ்ட் மார்னிங் ஷோ பண்றாங்க. ஸோ லிசி என்ன பண்றாங்கன்னா அதை வந்து ஊர்க்கா போடுறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும்ல சால்ட்லாம் தடவி வைப்பாங்க. ஸோ ஹீரோவும் பார்க்க செய்யறான். நான் வந்து இதை க்ளோஸா வாட்ச் பண்ணணும், ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து இதை நானே செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம ஜீவானு யோசிக்கிறான். பிளஸ் அவ வந்து ஹாப்பியா இருக்கா இந்த ஃபேட்டை பார்த்தவனே. நான் வந்து பெருமையா உணர்றேன், ஏன்னா இன்கேஸ் வந்து நான் அதை கடைசி நேரத்துல வந்து சேவ் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஃபேட் அந்த கொழுப்பு நான் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா, இனிமே வந்து பல விஷயங்களை நான் வந்து தெரிஞ்சு கத்துக்கிட்டே ஆகணும். அதாவது பணத்தை இங்க எவ்வாறு கவுண்ட் பண்ணுவாங்க, அதே போல எப்படி ஒரு பொருளை வாங்குறது எக்ஸ்சேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். அதே போல என்னால முடிந்த அளவுக்கு தோஸ் திங்ஸை வந்து மாஸ்டர் பண்ணணும் விரைந்த நேரத்துக்குள்ளேன்னு சொல்லிட்டு அவனும் எழுந்துக்கிறான். சரி ரெஸ்ட் எடுத்தது போதும், இப்போ வந்து வேலை செய்யலான்னு பார்க்கும்போது நம்மளோட லிசியை வந்து ஹீரோ பார்க்கிறாங்க. நீ வந்து என்ன இங்கே அமர சொல்றியான்னு சொல்லிட்டு அவனும் கேட்கிறான். அப்போ வந்து நான் வந்து ஓகே தான், நான் வந்து போதுமான அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துட்டேன், அதனால எனக்கு இது ஒன்றும் ஹர்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ரெஸ்பான்ஸ் பண்றான். பாருங்க அக்கறையா ஹீரோ எழுந்து வேலைக்கு போகும்போது இல்ல ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு வந்து அக்கறையா காட்டுறாங்க. நான் வந்து என்ன ஓவர் டூ பண்ண மாட்டேன், ஸோ நீ வந்து ஒரி பண்ணிக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்கள கம்ஃபர்ட் பண்ணிட்டு வெளில வேலைக்கு போறான்.
லிஸி வந்து ஸ்பீச்லெஸ்ஸா வந்து நிற்க செய்றாங்க. இந்த மரத்தினுடைய லாக் சைஸை பார்க்கும்போது இன்னைக்கு பிராக்டிஸ்க்கு பெர்ஃபெக்டா இருக்கும் போலன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த சைஸை பார்த்து வியக்க செய்றான். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, ஓக்குன்றது ஒரு நல்ல மரம். ஸோ நம்ம இதை ஃபயர்வுட் பர்பஸ்க்கு பயன்படுத்தலாம். ஆனா எந்த ஓக்கை நான் வந்து தற்பொழுது கட் பண்றது? இந்த ஓக் மரத்தை பார்த்து ஹீரோவும் அந்த ஆக்ஸை வச்சு நீ யோசிக்க செய்யறான். நான் வந்து இதற்கு முன்னாடி இதை பண்ணது கிடையாது. இருந்தாலும் என்னுடைய பலத்துல நான் வந்து பெருமையா கான்பிடன்ட் கொண்டிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஆக்ஸை வந்து ஓங்கி மரத்தை வெட்ட வரும்போது அந்த கோடாரின்றது ஹீரோ கையை விட்டு ஸ்லிப் ஆகி பின்னாடி போய் குத்துது. ஹீரோ வந்து அசிங்கமாயிடுச்சு குமாரே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க செய்யறான். ஸோ அவ்வளவுதான் வந்து ஹீரோ முடிந்த அளவுக்கு விறகு கட்டைகளை சேமிச்சுட்டு ஸோ அவனுடைய பேஸ்கெட்ல அவனோட கேபினுக்கு கொண்டு வரான். ஸோ நம்ம லிஸி டோரத்தி வந்து ஹீரோ வியப்பா பார்க்கறாங்க. அக்கறையா வந்து ஓடி வந்து ஹீரோவுடைய கையை பார்க்கவும் செய்யறாங்க. ஓ, நான் வந்து பையனா தான் இருக்கிறேன், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது அந்த டோரத்தி பொண்ணு குடுகுடுன்னு ஓடி போய் தண்ணி எடுத்துன்னு வந்து நம்ம ஹீரோ மேல வந்து தெளிக்க செய்யறாங்க. ஸோ ஹீரோ வந்து டர்ட் ஆகி இருக்கான்ல அதை வந்து கிளீன் பண்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹாப்பியா பார்த்து சிரிக்க செய்யறான். டோரத்தி வந்து ரொம்பவே வியப்பா ஹீரோவை பாக்குறாங்க. ஏன்னா வந்து ஹீரோ தேங்க்யூ சொல்லணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஹீரோ வந்து தேங்க்யூ டோரத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த பொண்ணு வந்து ரொம்பவே ஹாப்பியா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஏய் டோரத்தி, நீ வந்து இன்னும் நிறைய செய்ய வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது, ரெஸ்ட் சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து ஹீரோ சொல்லும் போது இதெல்லாம் எனக்கு ஒரு ட்ரீம் போலவே இருக்கிறது. ஏன்னா நான் வந்து சில நாட்களுக்கு முன்னாலதான் யோசிச்சேன். நான் என்ன நினைச்சேன்னா, என்னால இவ்வாறு ஹாப்பினஸ் என்னோட லைஃப்ல என்ஜாய் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்கிறான். ஆனா இப்ப நான் ரொம்பவே அளவு கடந்த மகிழ்ச்சியை உணர்றேன். நான் வந்து இவ்வாறு டோரத்தி மற்றும் லிஸி வந்து எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன்னு சொல்லி யோசிக்கிறான். ஸோ நைட் டைம் ஆகிடுது. ஸோ அந்த விறகு கட்டைகளை எரியவும் வைக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய டோரத்தி பாத்தீங்கன்னா அழகா வந்து அந்த போனை வாயில வச்சுனே தூங்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாம் டைனிங் ஸ்பேஸ்ல இருக்கிறாங்க. ஸோ அப்போ டோரத்தி அவங்க ஹாப்பியா பார்க்கும்போது ஸோ அவங்க வந்து ஜாலியா தூங்குறாங்க. ஸோ இவங்களும் வந்து சிரிக்கிறாங்க. ஸோ நம்மளோட ஜூவானோ வந்து டோரத்தியை கொண்டு போயிட்டு ஸோ அவருடைய ரெஸ்டிங் ஸ்பேஸ்லயும் வந்து வைக்க செய்யறான். அப்ப நம்மளுடைய லிஸி வந்து ஹீரோக்கு வந்து வாட்டரை சூடு பண்ணி ஸோ ஒரு கிளாத்ல அதை நனைக்க செய்யறாங்க. ஹீரோவோட கையை பிடிச்சு அவங்களும் பெட்க போறாங்க. ஹீரோ வந்து கொஞ்சம் பிளஷ் ஆகுறான். நம்மளுடைய லிஸி வந்து அந்த ஹாட் வாட்டரை அந்த கிளாத்ல டிப் பண்ணி ஹீரோ வந்து கிளீன் பண்ணலான்னு யோசிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பாத் எடுக்காம இவ்வாறு ஸோ அவங்களே அவங்க ஹைஜீனிக்கா பாத்துக்கிறாங்க போல. எனக்கு வந்து கொஞ்சம் வெட்கமா தான் இருக்குது. ஆனா இதை வந்து நேச்சுரலி ஒரு ஒய்ஃப்ன்றவ செய்து ஆக வேண்டிய விஷயம் தான் சொல்லிட்டு நம்ம லிஸியும் வந்து வைக்கப்படுறாங்க. ஸோ ஹீரோவுடைய ஆப்ஸை பார்க்காம திரும்பிக்கிறாங்க. இருந்தாலும் ரொம்பவே மஸ்குலரா இருப்பான்ல, எனக்கு வந்து ஸ்டில் வெட்கமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லிஸியை வந்து ஆன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹீரோ வந்து அவங்க கையை பிடிக்க செய்யறான். ஸோ அவங்களும் வந்து கொஞ்சம் வெட்கப்படுறாங்க. சரி, இப்ப நம்ம தூங்க போலான்னு சொல்லிட்டு லிஸி கையை பிடிச்சி கூட்டின்னு போறான். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய இருக்கைக்கு வந்துட்டாங்க. ஸோ இதற்கப்புறம் உங்களுக்கு சொல்லணும்ட்டு அவசியம் கிடையாது. லிஸி வந்து ரொம்பவே பிளஷ் ஆகுறாங்க. ஸோ லைட்ன்றது ஆஃப் ஆகுது. ஸோ இது வந்து ரொம்பவே சாஃப்ட் ஆகுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜென்ரலா கீசஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இந்த விமன் வந்து என்னுடைய மனைவியா, ப்ளீஸ் இந்த 2 பேரையாச்சும் நான் வந்து இந்த உலகத்துல விட்டுட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்கிறான். சாண்டா, ஏன்னா வந்து நீ உங்ககிட்ட இருந்து பறிச்சிடாதன்னு சொல்லிட்டு ஹீரோவும் நினைக்க செய்யறான். ஏன்னா நான் வந்து இறக்குற வரைக்கும் இவங்கள வந்து சந்தோஷமா பார்த்துக்க வேண்டும். ஸோ அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா லார்ட்ஸ் அப்புறம் வெல்தி நோபல்ஸினுடைய ஒரு பிளேஸை தான் ஷோ பண்றாங்க. ப்ராபப்ளி யாராலையும் இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இங்க வந்து பல ரூம்ஸும் பட்லர்ஸும் இருக்க செய்வாங்க. பட் இதற்குள்ள நம்ம சென்று பார்த்தோம்னா இது வந்து காமனருடைய வீட்டுக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லாம தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ படுக்கை அறையை ஷோ பண்றாங்க. எவ்ரி சிங்கிள் சைல்டும் வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸினுடைய இருக்கையில ஸ்பேஸை வந்து ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அவங்களால எந்த விதமான உதவியும் பண்ண முடியல. ஏன்னா நம்மளுக்கு பொதுவா தெரியும்ல, ஒரு கப்புள்ஸ் அவங்களுடைய இரவு நேரத்தை எவ்வாறு கழிப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய லிஸியுடைய பிளாஷ்பேக் தான் ஷோ பண்றாங்க. அதாவது அவங்க எக்ஸாக்டா ஒன்றாக இணைந்து இரவு என்ன செய்வான்னு சொல்லிட்டு லிஸியும் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க தூங்கறதுக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுங்க. அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க திரும்பியும் அழ ஆரம்பிக்கிறாங்க. சோ அவங்க அழும்போது சில விஷயத்தையும் உணர ஆரம்பிச்சாங்க. என்னுடைய அப்பாவுடைய பூமிங் வாய்ஸ் வந்து ரொம்பவே கொடூரமாக காணப்பட்டுச்சு. அண்ட் எங்களுடைய தந்தையார் வந்து உறங்க சென்ற பிறகு நான் வந்து என்னுடைய அம்மாவினுடைய அலறல் சத்தத்தையும் அழுகைகளையும் கேட்பேன். அதுவும் விடியற வரைக்கும் சொல்லிட்டு நம்மளோட லிஸி வந்து தூங்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரமப்படுறாங்க.
எப்ப வந்து என்னோட நைட்ன்றது ஒரு பீஸ்ஃபுல்லாக ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு தூங்குறாங்க. இல்லாட்டி என்னுடைய ஓன் ஃபியூச்சரும் என்னுடைய அம்மாவின் போல அழுகைகளாக தான் இருக்குமான்னு சொல்லிட்டு கண் விழித்து பார்க்கிறாங்க. எப்படி அவங்க எழுந்துக்கிறாங்கன்னா, அந்த விறகு காட்டைக்கெல்லாம் எரிய வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஓக் ட்ரீய கட் பண்ணி. அதனுடைய அந்த அணைஞ்சு அந்த வெடிக்கிற சத்தத்துல தான் அவங்க எழுந்துக்கிறாங்க. எப்ப வந்து நாங்க என்டப் பண்ணும்போது இந்த இருக்கையில படுத்தோமோ, படுத்த உடனே வந்து நன்றாக உறங்கி விட்டோம். இவனுடைய ஆர்ம்ஸ வந்து எங்களுக்கு ஒரு பில்லோவாகவும் பயன்படுத்தி இருக்கான். எனக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்குன்னு சொல்லி ஹீரோவோட செஸ்ட்ல அவங்களும் படுத்துட்டு இருக்காங்க. இந்த நைட் இது வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இனிமையாக இருந்த ஒரு முதலிரவுன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஃப்ரெஷ் ஆகுறாங்க. இந்த உலகம்ன்றது மாறுது சின்ஸ் நான் இந்த மேனை மீட் பண்ண பிறகுன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ரொம்பவே அளவு கடந்த ஹாப்பினஸா ஹீரோ வந்து ரசிக்கும் போது ஹீரோ ஒத்தகன்ல அவங்கள பார்க்க செய்யறான். அப்படியே வந்து தூரத்தையோட அணைச்சு எல்லாரையும் ஹக் பண்ணவும் செய்யறான். ஆஹ் என்னோட ஹார்ட் வந்து வெடிக்கிற மாதிரியான சென்சேஷனும் உணர்றேன் நானு என்னுடைய செஸ்ட் கூடன்னு சொல்லிட்டு அவங்களும் பார்க்கிறாங்க. நான் வந்து இந்த மொமெண்ட் வந்து என்றென்றும் இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவங்க எழுந்து வீட்டு வேலையை பார்க்க போறாங்க போல. ஹீரோவும் நம்மளுடைய டோரத்தி குட்டியும் தான் படுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து டோரத்திய வந்து தடவி கொடுத்துட்டு அழகா வந்து அவனும் எழுந்து போறான். அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய லிஸி வந்து அந்த வாளி எடுக்கலான்ட்டு போகும்போது நம்மளுடைய ஜுவான் வந்து கிளாத் எல்லாம் மாட்டிக்கிட்டு வந்து அவன் அந்த வாளியை வந்து எடுக்கிறான். எடுத்து வந்து வாட்டர் போரிங் வேலையெல்லாம் வந்து பார்க்க செய்யறான். அப்போ வந்து அவங்களோட லாங்குவேஜ்ல ஏதாவது பேசிக்கிறாங்க. லிஸியும் ஆன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டியர் நீ வந்து நன்றாக உறங்குனியான்னு சொல்லி கேட்கும் போது லிஸியும் வந்து வெட்கப்படுறாங்க. ஏன் அவளுடைய ஃபேஸ் வந்து ரெட்டா மாறிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்கிறான். இது வந்து நான் அவளை அட்ரஸ் பண்ண விதத்துல மாற்றம் இருக்குதுன்னு சொல்லி யோசிக்கும் போது லைக் ஹனி, டியர் இல்ல ஒய்ஃப் இதுக்கு நான் வெட்கப்படுவாளான்னு சொல்லி ஹீரோவும் பார்க்கலாம். இல்லைன்னா நான் வந்து உன்னை லிசின்டே கூப்பிட்டுமான்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் கிடையாது, என்ன நீங்க டியர்னே கூப்பிடலாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு லிசியும் வைக்கப்படுறாங்க. ஆஹா அப்படி சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு டியர்னு கூடும் போது அவ ரொம்பவே வந்து வெட்கப்படுறான். இவளுடைய ரியாக்ஷன் வந்து ரொம்பவே கியூட்டா இருக்குது. நான் வந்து இவளை இனிமே வந்து டீஸ் பண்ணும் போறேன்னு சொல்லிட்டு அவளோட ரெட்டான நெக்கை வந்து தொட போறான். டியர் என்ன பாருன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவளும் கூச்சப்பட்டு ஆன்னு சொல்லிட்டு சினுங்குறாங்க. நம்ம டோரத்தி குட்டியும் அழகா வந்து எழுந்துக்கிட்டு பார்க்கும்போது அப்படியே மீட்டு பறக்கிற மாதிரியே அவங்களுக்கு வந்து ஒரு விஷுவல் வருது. மீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புழு மாதிரி நிலைஞ்சு நினைஞ்சு போயிட்டு மீட்டு மேல ஒரு கிரேஸ் ஆகி ஜாம்பி மாதிரி எழுந்தோடனே வந்து ஓட செய்யறாங்க. டோரத்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேரண்ட்ஸும் வந்து ஹாப்பியா அவளை பார்த்து என்ஜாய் பண்றாங்க. அவ எழுந்தவனே ஓடி போயிட்டு அந்த வாளியை தான் எடுத்து பாக்குறான். எஸ் மீட் அப்படின்னு சொல்லிட்டு அவ வாயில இருந்து எச்சு ஊறுது. அந்த பக்கெட்குள்ளே விட்டா விழுந்துருவாங்க போல. மீட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்றான். மீட் மீட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணை வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. நான் வந்து ஹண்டிங்ல இனிமே கடுமையா ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோன்னு நினைக்க செய்யறான். நான் வந்து ஃபைனா இருப்பேன், எனக்கு அனதர் உல்ஃப்ன்றது அன்னைக்கு பார்த்த மாதிரியே கிடைச்சதுன்னா நான் அதை கண்டிப்பா இவங்களுக்காக கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவனுடைய ஆக்ஸை கொண்டுட்டு காட்டுக்குள்ள என்டர் ஆகுறான். ஏன்னா இந்த முறை வந்து என்கிட்ட ஒரு ரிலேபிளான வெப்பன் கூட இருக்குன்னு சொல்லிட்டு ஷோ பண்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த காட்டுக்குள்ள போகும்போது ஏன்னா இது ஒரு ஹெவியான அட்மாஸ்பியர்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்கிறான். ஏன் சடனா இந்த மிடில் ஆஃப் த ஃபாரஸ்ட்ல எனக்கு வந்து மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்குது, என்ன ஒரு மான்ஸ்டர்ஸான பீஸ்ட்ன்றது இந்த முறை எனக்கு முன்னாடி அப்பியர் ஆக போன்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்க்கும்போது ஒரு நபர் தான் நம்ம ஹீரோக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. ஹீரோ வந்து அப்படின்னு சொல்லி அவரை பாக்குறான். அவரும் வந்து ரொம்பவே வந்து மிஸ்டீரியஸா இருக்காரு. யார் அந்த நபர்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்கிறான். இங்க வந்து ஒரு பெரிய பீஸ்டுக்கான ட்ரேசஸ் வந்து அப்பியர் ஆகுது. லாஸ்ட் சீன் நம்ம ஒரு நபர் பார்த்திருப்போம். அவரோட பெர்ஸ்பெக்டிவ் தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. இந்த ட்ராக்ஸ் வந்து ரொம்பவே ஆப்வியஸா இருக்குது. இங்க வந்து ஒரு மேசிவான அனிமல்ன்றது இருந்திருக்கும்னு சொல்லிட்டு அவர் அந்த ரத்தக்கரையை பார்த்துட்டு இந்த ட்ரேசஸ் வச்சு யோசிக்கவும் செய்யறாரு. ஈவன் யாருடைய உதவியை கொண்டு வந்து இதை சிம்பிளியா வந்து நம்மளால தோற்கடிக்க முடியாது, ஆனா அதை அவன் தனியா பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தான் யோசிச்சு பாக்குறாரு. ஏன்னா நம்மளுடைய ஹீரோ வந்து அந்த பெரிய உல்ஃபியை கிரஷ் பண்ணியிருப்பான். நான் வந்து செவரல் டேஸா இந்த ஹியூஜான மவுண்டைன் டுவெல்லரா அப்சர்வ் செய்த பிறகு நான் என்ன கண்டுபிடித்திருக்கேன்னா இவனால ஈவன் தோ ப்ராப்பர்லி ஒரு பிளேட கூட ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த ஜெயிண்ட் போல இருக்கிற நபர் தான் இவ்வாறான ஒரு மேசிவான பீஸ்டியா வந்து தோற்கடித்திருக்கான். இதற்கு வந்து வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஈவன் ஒரு ப்ரொஃபஷனல் ஹண்டரா இருந்தா கூட இவ்வாறான ஒரு ஹியூஜான பீஸ்டுக்கு இடையே வெப்பன் இல்லாம ஸ்ட்ரகிள் பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த வயதான நபர் யோசிக்கிறாரு. நான் வந்து இதை முதல்ல வெரிஃபை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவரே களத்தில் இறங்கியிருக்காரு. இப்பதான் நம்மளோட லாஸ்ட் சாப்டர் கண்டினியூன்ஸ்ன்றது ஆரம்பிக்குது. அந்த நபரை வந்து டெரரா முன்னாடி வந்து பாக்குறாரு. இது வந்துன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இந்த
காயத்தை வைத்து நான் ஜட்ஜ் பண்ணனா இது கட்டாயமா ஓனாயோட கடியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ கையும் பார்க்கிறாரு. ஆனா அந்த ரவுண்டான சர்ஃபேஸ்ன்றது ஹீலான மாதிரி தெரியுது. இது வந்து ரியலி ஒரு சிவியர் பைட்டா இருந்ததுன்னா இந்த இன்ஃபெக்ஷன் காரணமா அவனுக்கு ஃபீவர் வந்திருக்கும். ஸோ இந்த நேரத்துக்கு அவன் இறந்து போகியிருப்பான்னு சொல்லிட்டு அந்த வயதானவரும் யோசிக்கிறாரு. இதுவே இவனுடைய போன்ஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆகி இருந்ததுன்னா அந்த பிளட் வெசல்ஸ் மசில்ஸ் இது எல்லாமே குதிரப்பட்டு இருந்ததுன்னா இவனால இவ்வாறு பெர்ஃபெக்டா இங்க மூவ் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவன் என்ன ஒரு ஜெயிண்ட்னு சொல்லிட்டு அவருமே ஹீரோவை பார்த்து வியக்கிறாரு. தென் இதற்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்குது. இந்த மேன் வந்து ஒரு மேஜா. ஸோ ஒரு மேஜா இருக்கிறது உண்மையிலேயே ஒரு ரேரான ப்ரொஃபஷன் சொல்லிட்டு ஹீரோ பார்த்து அவரு வியக்க செய்யறாரு. ஏன்னா இந்த உலகத்துல மேஜர்ஸ் வந்து இருக்கிறாங்க தான். ஆனா ஆர்டினரி பீப்புள்ல வந்து அவங்க ரேரா தான் வந்து என்கவுண்டர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யோசிக்க செய்யறாரு. அதாவது மேஜ்ன்றவங்க ரேர், ஓகேங்களா, அவங்கள பார்க்கவே முடியாது. இஃப் இந்த மேன் வந்து ஒரு மேஜா உண்மையில இருந்தானா இது எனக்கு ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி கடைசியா கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவன் வில்லத்தனமா சிரிக்கிறான். இந்த சான்ஸ் தான் நான் என்ன நினைச்சேன்னா நான் இறக்குற வரைக்கும் என்னுடைய ரிவெஞ்ச் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நினைச்சேன்னு சொல்லிட்டு அந்த வயதான நபரை யோசிக்கிறாரு. ஹீரோ வந்து அப்படியே ட்ரை ஆயிட்டான். யாருங்க இந்த பர்சனு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பா பார்க்க செய்யறான். நான் வந்து ஒரு ஓல்டு ஸ்டப்பன் மேன் தற்பொழுது. ஆனா ஒரு காலத்துல நான் வந்து ரொம்பவே சுறுசுறுன்ட்டு ஒரு விகோரஸா இருக்கிற யங் மேன் சொல்லிட்டு அவரை பத்தி பிளாஷ்பேக்க சொல்ல செய்யறாரு. நீ வந்து ஒரு ஃபாரஸ்ட் கீப்பரா மாறணும்னா உனக்கு என்ன மாதிரியான வேலைகள் இருக்கும்னா நோபல்ஸ் உடைய மவுண்டைன் பிளஸ் உட்ஸை வந்து மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். நீ வந்து பேட்டில் ஃபீல்ட்ல வந்து செவரல் பீரியடை வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு கடமைப்படுவ. நீ வந்து அந்த மிலிட்டரி மெரிட்டை அங்க ஏர்ன் பண்ண பிறகு நீ வந்து லார்ட்ஸ் ரிட்டைனர்ல வந்து ஒரு மெம்பராகவும் மாற செய்வ. நான் வந்து என்னுடைய தந்தையரை வந்து பின்னால விட்டுட்டு வந்தேன். ஈவன் தோ நான் ஒரு ஒரு கிராமத்திற்கு உலாவும் ஆரம்பிச்சேன். நான் வந்து என்ன நினைச்சேன்னா நான் ஒரு மவுண்டைன் டுவெல்லரா மாறிடுவேன்ற நம்பிக்கையோட இருந்தேன். அதே போல நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஹண்டராகவும் மாறணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா ரொம்ப நாள் கூட ஆகல நான் வந்து ஒரு மவுண்டைன் கீப்பர், அதுவும் ஒரு சர்டினான வில்லேஜ்க்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அங்க வந்து மவுண்டைன்ன்றது ஓவர் ஃப்ளோ ஆகும். ஸோ அபண்டன்ஸ் அமௌண்ட்ல அங்க காணப்படும் மலைகள்ன்றது. ஆனா அங்க இருக்கிற ஒரு ஃபிளான் பார்க்கும்போது அங்க வந்து அந்த விறகு குச்சிகள் அந்த ஹீரோ வந்து கலெக்ட் பண்ணலாம் அந்த விறகு காட்ட. ஸோ அது வந்து ரொம்பவே குறைபாடாக இருக்கும். சின்ஸ் ஒரு காமனரா இருந்தாலும் அந்த லார்ட் ஃபாரஸ்ட் வந்து என்கவுண்டர் செய்தே ஆகணும். பீப்புள் வந்து அதற்குள்ள டீப்பாகவும் செல்ல துணிந்தாங்க. அதற்கப்புறம் தான் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஏற்பட்டுச்சு. அந்த கரையனை பத்தி நான் வந்து நல்லாவே கத்துக்கவும் ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஓல்டு மேனுடைய பாஸ்ட் தான் நம்மளுக்கு ஷோ பண்றாங்க. எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு அந்த வில்லேஜஸ் வந்து ஃபயரோட இந்த ஷாலோவான மவுண்டெயின்ல இருந்து கேதர் செய்தாங்க. ஒரு ஃபாரஸ்ட் கீப்பர்னுடைய டாஸ்க், அதாவது ஃபாரஸ்ட் கீப்பர்னு சொல்றாங்க, மவுண்டைன் கீப்பர்னு சொல்றாங்க, மவுண்டைன் வாட்சர்ஸ் எல்லாமே ஒண்ணுதான். ஸோ அந்த மலையில இருந்து அந்த வில்லேஜ்ல பாதுகாக்கணும், இதான் உங்களோட கோல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா லார்ட்ஸோடைய வுட்டை வந்து பாதுகாக்கணும் ஆஸ் வெல் அஸ் அந்த பீப்புளையும். ஸோ என்னுடைய 4 லீம்ஸையும் பயன்படுத்தி அந்த கான்ட்ராக்டை மேற்கொண்டேன். ஸோ அந்த ஸ்லேவ் கான்ட்ராக்ட் போல தான் நினைக்கிறேன். ஸோ அந்த கை கால் அது எல்லாத்தையும் கட் பண்ணி அந்த பிளட் கொடுப்பாங்கல்ல. ஸோ ரைட் பிஃபோர் அந்த அஃபிஷியல் கான்ட்ராக்ட்னால நான் வந்து அந்த கண்டிஷன்ஸை மீட் பண்ண வந்து தவறிட்டேன். ஸோ அதனால நான் வந்து நிராகரிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு அவனும் யோசிக்கிறான். ஸோ அவன் காலில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு சீரியஸான ஒரு வவுண்டுன்றது ஏற்பட்டிருக்குது. என்னால் இதை ஆன்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவனும் வந்து பயப்படுறான். ஸோ எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காப்ளின் வந்து அப்பியர் ஆயிடுச்சு. இந்த காப்ளின் வந்து இந்த மலைக்குள்ளதான் வந்து வாழ்ந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவனும் வந்து பயப்பட செய்யறான். ஸோ காப்ளினுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 கியூட்டான சில்ட்ரன்ஸ் வந்து காணப்படுறாங்க. ஸோ காப்ளின்ஸ் வந்து ஹியூமன் விமனை வந்து கிட்னாப் பண்ணி அவங்களுக்கு இடையில வந்து ப்ரீட் பண்ணி தான் வந்து இந்த குழந்தைகளே வந்து பெற்றிருக்கு. நான் வந்து இதை லேட்டாக தான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா விமன்ஸ் வந்து கீப் ஆன் இறந்துகிட்டே இருக்காங்க வில்லேஜ்ல இருந்து. ஸோ இப்போ இது வந்து ஒரு இன்ஃபேமஸான நியர்பை காப்ளின் வில்லேஜ் ஆகவும் மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனும் யோசிக்கிறான். அதாவது அந்த வில்லேஜ் வந்து மவுண்டெயின் அதிகமா காணப்படும். ஸோ அங்க இந்த மாதிரி ஒரு காப்ளின் வந்து விமன்ஸை கடத்தி ப்ரீட் பண்ணி ஸோ அது வந்து ஒரு காப்ளின் வில்லேஜா தற்பொழுது மாறிடுச்சு. நான் வந்து இவ்வாறு கடுமையான சுச்சுவேஷனை வந்து எதிர்கொண்டேன். அந்த ஒரு நாளுக்காக தான் காத்திருந்தேன். ஏன்னா அந்த காப்ளின்ஸை வந்து நான் ரிவெஞ்ச் எடுக்கணும், அது என்கிட்ட அனைத்தையும் பறிச்சுட்டு என்னை வந்து ஓட விட்டுடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த நபரும் வந்து யோசிக்க செய்யறாரு. நான் வந்து இவ்வாறு வில்லேஜஸையும் வெறுக்க ஆரம்பிச்சேன். ஸோ இருந்தாலும் நான் அவங்க கூட தான் வாழவும் தொடங்கணும்னு சொல்லிட்டு அந்த வயதானர் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி அழுவ செய்யறாரு. நான் வந்து ஏன் இவ்வாறு இவங்க கூட இருக்கிறேன்னா எனக்கு இருக்கிற அப்சஷன் காரணமா தான்
அந்த காப்ளின்ஸ் மேல நான் கட்டாயமா ரிவெஞ்ச் எடுத்தே தீரும்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு சபதத்தை மேற்கொள்றாரு. நான் வந்து சத்தியப்பிரமாணம் செய்தேன், அந்த காப்ளின் அதே போல அதோட நெக்ஸ்ட் எவ்ரி சிங்கிள் பிட் ஆஃப் திங்ஸ் எரிச்ச பிறகுதான் வந்து நான் இறக்க செய்வேன்னு சொல்லிட்டு அந்த நபரும் ஷோ பண்றாரு. இந்த மேனால அதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவருடைய வில்ல ஹீரோ கிட்ட பாசன் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறாரு போல. இந்த எனார்மஸான ஃப்ரேம் அதே போல இவனுக்கு இருக்கிற மான்ஸ்டர் ஸ்ட்ரென்த் வந்து எங்க தேடினாலும் கிடைக்காத ஒரு விஷயம்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து அவர் வியக்கிறாரு. அதற்கும் டாப் என்னன்னு பார்த்தனா, அதாவது இவனுக்கு அளவுக்கு அதிகமான ஹீலிங் எபிலிட்டியும் இருக்க செய்யுது. நான் வந்து பார்த்ததுல இவன் தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கரான மான்ஸ்டர் ஹண்டராகவும் தென்படுறான்னு சொல்லிட்டு அவரு ஹீரோ பத்தி நினைக்கிறாரு. ரைட் நவ் அதுங்க வந்து இந்த மவுண்டெயினுக்குள்ள டீப்பாக ஒளிஞ்சிருக்குது. பட் ஒன்ஸ் அங்க வந்து விமன்ஸுக்கான ஷார்டேஜ் ஏற்படும் போது அந்த காப்ளின்ஸ் மீண்டும் அப்பியர் ஆகி இந்த வில்லேஜ் மேல தாக்குதலை மேற்கொள்ளும். பிஃபோர் அது நடக்கிறதுக்கு முன்னாடி நான் இவனை வந்து ஒரு எக்ஸெப்ஷனல் ஹண்டரா மாத்தணும்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு மேன் வந்து அவருடைய ரிவெஞ்சுக்காக ஹீரோவை ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்துல தான் வந்து பழகம் செய்யறாரு. நான் வந்து தற்போது அந்த காப்ளின் டென் இருக்கிறத இவன் கிட்ட இருந்து மறைச்சிடலாம். எது வரைக்கும்னா இவன் அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ற வரைக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சாரு. ஏன்னா அவ்வாறு கான்ட்ராக்ட்ல அவங்களுடைய பிளட்டை கொடுத்து சைன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து கட்டாயமா அது ஒரு பைண்டிங் ஃபோர்ஸா ஆக்ட் பண்ணும். ஈவன் தான் அவங்களால அதுல இருந்து ஓடவும் முடியாதுன்னு சொல்லிட்டு இவரும் வந்து நினைக்கிறாரு. ஸோ நம்மளுடைய ஹீரோவும் அவரை கிரீட் பண்றான். அவரும் யோசிக்கிறாரு, ஈவன் தோ இவனுக்கு கிரீட் பண்ணும்போது இவனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டின்றது பின்னால பக்கமா சாய்ந்துருச்சு. இவன் வந்து ஸ்மைல் பண்றான். இவன் வந்து இவனோட காடை கூட டவுன் பண்ணன்னு சொல்லிட்டு அவருமே வந்து ஹாப்பி ஆகுறாரு. என்னில இருந்து நான் கத்துக்கிட்ட அனைத்து விஷயங்களையும் உனக்கு பாஸ் டவுன் பண்றேன். நீ டெஃபினட்டா ஒரு குட்டான ஃபைன் ஹண்டராகவும் மாற செய்வேன்னு சொல்லிட்டு அந்த வயதான சொன்னோன்னே ஹீரோ ஒன்றும் புரியாம முடிக்க செய்யறான். நான் வந்து ஜஸ்ட் ஒரு செகண்ட் தான் கண்ணை மூடின மாதிரி இருந்தது, இது ஆல்ரெடி விடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப களைப்பா வந்து எழுந்துக்க செய்யறான். நான் வந்து இவனை என்னுடைய வீட்டுக்குள்ள வர சொல்லல. ஏன்னா நான் வந்து இவ்வாறு லிசி மற்றும் டோரத்தி இருக்கிற வீட்டுக்குள்ள இவனை எப்படி அழைக்கிறதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸோ நம்மளுடைய டோரத்தி மற்றும் இந்த லிசி பொண்ணு வந்து ஸோ ஜாலியா வந்து குக்கிங் வந்து என்ஜாய் பண்ணிட்டு பண்ணும்போது ஹீரோ வந்து ரெடி ஆகிற வேலையில ஈடுபடுறான். சீரியஸ்லி இவனுடைய சிரிப்புன்றது ரொம்பவே மோசமாகவும் சஸ்பிஷியஸாகவும் காணப்படுது. ஸோ நம்ம ஹீரோ வந்து பாஸ் யோசிச்சு பார்க்கறான். அவனுடைய மேனேஜரோட சிரிப்பு, ஜுவான் வந்து வீட்டுக்கு வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்து இந்த மாதிரிதான் மேனேஜர் சிரிப்புன்றத போட செய்வான். இந்த ஸ்மைல்ன்றது என்னுடைய ஹெச்ஆர் மேனேஜர் வந்து சேலரி நெகோசியேஷன் அப்ப செய்யறதுக்கு ஈக்குவலாகவே இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்கிறான். சின்ஸ் இவன் வந்து விஷயங்களை பொலைட்டா ரெஃப்யூஸ் பண்றதால நான் வந்து கடுமையா உழைச்சி இவன் கிட்ட இருந்து கத்துக்க செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஜுவான் அப்படின்னு சொல்லிட்டு லிசியும் அழைக்கிறாங்க. லிசி, நான் வந்து ஃபைனாக தான் இருக்கிறேன், நான் வந்து விரைந்து வரேன்னு சொல்லிட்டு வரும்போது அவங்க வந்து டெஸ்பரேட்டா லஞ்ச் பாக்ஸை பேக் செய்யறாங்க. நம்ம ஹீரோ வந்து என்ன ஒரு அடரபிளான விமன் சொல்லிட்டு பார்க்க செய்யறான். ஸோ நம்மள டோரத்தி பொண்ணு தூரத்துல இருந்து பார்க்கறாங்க. ஓடி வந்து ஹீரோ வந்து வழிமறிக்கிறாங்க டோரத்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸோ அவங்க வந்து ஃபுட்டு கட்டி எடுத்துன்னு வந்திருக்காங்க லஞ்ச் பாக்ஸ் சொல்லிட்டு பார்க்கும்போது, சரி சரி வேகமா நீ வந்து குயிக்காக செல்லு, அதே போல மேக் ஷூர் பண்ணிக்கோ நீ வந்து ப்ராப்பரா சாப்பிடணும் செய்யணும்னு சொல்லிட்டு விஷயம் வந்து ஆக்கிரியா சொல்றாங்க. இவ்வாறு ஒரு ஃபேமிலி இருக்கிறது சம்திங் வந்து ரெடி ஒண்டர்ஃபுல்லான விஷயம் தான் சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹாப்பி ஆகுறான். நீ வந்து வீட்டுக்கு சேஃபா வான்னு சொல்லிட்டு லிசியும் சொல்றாங்க. இது வந்து ப்ராபபிளி அவரோட லாங்குவேஜ்ல பார்க்கும்போது ஏன்னா வந்து சேஃபா திரும்பி வான்னு சொல்றான்னு சொல்லிட்டு ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான். சரி நான் வந்து சேஃபா வீட்டுக்கு வரணும்னு சொல்லி கேட்கும்போது ஆமா நீ வந்து சேஃபா வீடு திரும்பணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் வந்து அவ்வாறே செய்யறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சேர்றான். அப்போ வந்து டோரத்தி அப்படின்னு சொல்லி உங்க அம்மாவும் அழைக்க செய்யறாங்க. ஸோ இப்போ இந்த குட்டி பொண்ணு வந்து சேஃபா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா சொல்றாங்க. நான் அவ்வாறே செய்யறேன் டோரத்தி அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ஜென்ரலா பாய் காட்டுறான். இது வந்து ரொம்பவே மோசமா இருக்குது, எனக்கு வந்து வீட்டை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டே அந்த வயதான கூட செல்றான். ஸோ அவனோட ஃபேமிலி வந்து ரொம்பவே ஹாப்பியா வந்து ஹீரோ வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. எனக்கு சடன்லி கிடைச்ச இந்த ஒய்ஃப் மற்றும் குழந்தை வந்து ரொம்பவே கைண்டா இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நெகிழ்ச்சி அடைகிறான். அந்த வயதான கூட காட்டுக்குள்ள ஹீரோ செல்றான். நாங்க வந்து எவ்வளவு தூரம் தான் நடந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். இந்த வயதான நபர் என்கிட்ட எதுதான் ஷோ பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதற்கு நாங்க இவ்வளவு தூரம் நடக்கணுமான்னு சொல்லிட்டு ஹீரோக்குள்ள வந்து பல தாட்ஸ் வந்து அப்பியர் ஆகுது. ஸோ அந்த வயதானவரும் வந்து நின்று திரும்பி வந்து சரி இப்ப நான் அவங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா கிரவுண்டை வந்து கேர்ஃபுல்லா நோட்டம் சொல்லிட்டு அவர் வந்து நடக்க செய்யறாரு. நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே பேனிக்கா பார்க்க செய்யறான். ஏன்னா இந்த ஓல்டு மேனுடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரேஞ்சா இருக்குது. அதாவது பார்த்தா தெரியும் இவ்வாறு ஒரு மனிதனால் நடக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு அவர் நடந்து மார்ச் பண்றாரு. இதோட இந்த சாப்டர்ன்றது நிறைய பெறுது நண்பர்களே. ஸோ சில பேர் வேணான்றீங்க, சில பேர் நல்லா இருக்குன்றீங்க.
ஸோ எனக்கு நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கும் பிடித்திருக்குன்னு நம்புறேன். ஸோ ஏன்னா வந்து நல்லா சப்போர்ட் பண்றீங்க. தேங்க்யூ ஆல் மை டியர் பிலோட் ஃபேமிலி.